Hi students, welcome to my channel RD Tuition and Tutorials. இன்னைக்கு 10th standard mathsல exercise 1.1ல இருந்து 4th sum வந்து பார்க்கலாம். இதுல a equal to 5,6, b equal to 4,5,6, c equal to 5,6,7 எனில் a into a கண்டுபிடிக்கணும். a into a equal to b into b வெட்டு c into c காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டின் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாமா? a into a equal to b into b வெட்டு c into c. இப்போ ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது LHS, இந்த பக்கம் வந்து RHS. ஃபர்ஸ்ட் நம்ம LHS தான் சம்மே வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். a into a. ஏக்கான வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 5,6 பெருக்கல் மறுபடியும் ஏக்கான வேல்யூ 5,6. இப்போ பெருக்கல் அப்படின்னா ஜோடி ஜோடியா எழுதணுமா? 5,5 5,6 6,5 6,6. இதுதான் LHS. அடுத்து வந்து RHS. RHSல B into B வெட்டு C into C கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறதா ஃபர்ஸ்ட் வந்து பண்ணணும். B into B. Bக்கான வேல்யூ 4,5,6 பெருக்கல் Bக்கான வேல்யூ மறுபடியும் 4,5,6. ஸோ இதையே நம்ம பேரா எழுதிருவோம். 4,4 4,5 4,6. அடுத்து 5,4 5,5 5,6. அடுத்து 6,4 6,5 6,6. இப்போ B into B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து C into C. Cக்கான வேல்யூ 5,6,7 பெருக்கல் 5,6,7. இதையும் பேரா எழுதணும். 5,5 5,6 5,7. அடுத்து 6,5 6,6 6,7. அடுத்து 7,5 7,6 7,7. நெக்ஸ்ட் B into B வெட்டு C into C வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி பாத்தீங்கன்னா இந்த LHS நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆன்சர், இந்த ஆன்சர் தான் அகைன் வந்து இங்க வரப்போகுது. இது அப்படியே எடுத்து நம்ம கையெழுதிக்கலாம். 5,5 5,6 6,5 6,6. லாஸ்டா LHS equal to RHS அப்படின்னு எடுத்து எழுதணும். இந்த கொஸ்டின் எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க காப்பி பண்ணுங்க. A into A equal to B into B வெட்டு C into C. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.